வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் என தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் குறித்து பல்வேறு மாநில போலீசார் விசாரணை நடத்தினர். கூகுள் மேப் மூலம் அடையாளம் கண்டு ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்டதாக நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா விளக்கம். இப்போ இங்க இந்த கொள்ளையர்களை நம்ம பிடிச்சதுல மற்ற மாநில போலீஸாரும் இங்க விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம ஆந்திர மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க, கேரள மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரிசாவிலேருந்து தகவல் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் ஒரு ஹூண்டா ஒயிட் கலர் கிரெட்டா காரில் அஃபென்ஸ் பண்ணதான் அங்கே இருக்க எஸ்பி பேசினார். ஸோ அவருக்கு தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. மருத்துவ பரிசோதனைக்கு பின் கொள்ளையர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ள போலீசார். மேவாட் கும்பல் குமாரபாளையம் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையங்களிலும் கொள்ளையடிக்க திட்டமிட்டது விசாரணையில் அம்பலம். கூகுள் மேப் உதவியுடன் குமாரபாளையம் ஏடிஎம்களை நோட்டமிட்டது விசாரணையில் கண்டுபிடிப்பு. நாமக்கல் அருகே சிக்கிய வட மாநில கொள்ளை கும்பல் 15 ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டுபிடிப்பு. ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்களாக குறிவைத்து கொள்ளையடித்ததும் விசாரணையில் அம்பலம். தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். கரூர் திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க முதற்கட்ட பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரல். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் புதிதாக அமையவுள்ள டாடா கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். 9,000 கோடி மதிப்பில் உருவாகும் ஆலையின் மூலம் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். உலகின் பெரு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடே முகவரி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பெண்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் பெருமிதம். உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. டாடா குழுமம் மேல தமிழ்நாடு மேல இந்தியாவில் விற்பனையாகும் மொத்த மின்சார வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில்தான் தயாரிப்பு. வாகன உற்பத்தியில் நாட்டின் தலைநகராக தமிழகம் திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நம்பர் 1 நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு என சென்னை மாநகராட்சி மக்களின் தலையில் திமுக இடியை இறக்கியுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். மயான பூமி அமைக்க தனியாருக்கு அனுமதி வழங்கப்படுவதற்கும் கடும் கண்டனம். புழல் சிறையில் விசாரணை கைதிகளை வழக்கு தொடர்பாக நேரடியாக சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுக்க கூடாது. சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
லஞ்சம் கொடுத்து வங்கியில் கடன் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் எம்பி ராமச்சந்திரன் மீதான சிறை தண்டனை ரத்து. வழக்கில் சிபிஐ சுமத்திய குற்றச்சாட்டு நம்பும்படியாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய சுகாதார பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிய வழக்கு. 12 வாரங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்காட்லாந்தில் 1345 மீட்டர் உயர பென்னெவி சிகரம் மீது ஏறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாகசம். பிரதமர் மோடிக்கு இந்த சாதனையை அர்ப்பணிப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள் என நடிகர் ரஜினிகாந்திடம் கேள்வி. சாரி என பதிலளிக்க மறுத்து நைசாக நழுவினார் ரஜினி. இப்போ இந்த திருப்பதி லட்டு விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? சாரி நோ கமெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பதி புரட்டாசி மாத 2ஆம் சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. ஊஞ்சல் சேவை மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பெருமாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்ட பக்தர்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் மத்திய அமைச்சர் குமாரசாமியும் பதவி விலகினால் தானும் பதவி விலக தயார் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. தேர்தல் பத்திரம் தொடர்பான புகாரில் நிர்மலா சீதாராமனும், நில ஒதுக்கீடு புகாரில் குமாரசாமியும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தல். ஜம்மு எல்லையில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது காங்கிரஸ் கட்சி வெள்ளை கொடிகளை அசைத்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் துப்பாக்கி மற்றும் பீரங்கி குண்டுகளால் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பேச்சு. ஹரியானா மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவின்றி யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. பாஜக, காங்கிரஸ் கட்சிகளை டெல்லி, பஞ்சாப் மாநில மக்கள் புறந்தள்ளி உள்ளதாக கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம். மினி நிலவு என அழைக்கப்படும் சிறிய விண்கல் பூமிக்கு சுமார் 14 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வர உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். நாளை முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை வானில் 2 நிலவுகள் தோன்றும் எனவும் அறிவிப்பு. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற படகு போட்டி. 70ஆம் ஆண்டு விழாவையொட்டி புன்னமடா ஏரியில் சீறி பாய்ந்த படகுகளை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். மறைந்த பாடகி லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாளையொட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மணர் சிற்பம். சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் உருவான சிற்பத்தை கண்டுகளித்த பொதுமக்கள். இந்தியா, வங்கதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் மழை குறுக்கீடு. 2ஆம் நாளில் ஒரு பந்து கூட வீசப்படாததால் ரசிகர்கள் ஏமாற்றம்.